ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் லவ் 911. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வேகமாக ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது அவனோட ஃப்ரெண்டு அவனை உள்ளே போக விடாமல் தடுத்து வச்சுட்டு இருக்கான். ஹீரோ அவன் கூட சண்டை போட்டுட்டு உள்ளே போய் பார்க்குறான். ஹீரோட ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. அதனால தான் அவனை உள்ளே போக விடாமல் எல்லாருமே தடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ அவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னு ரொம்பவே சேட் ஆயிடுறான். கதறி அழுதுட்டு இருக்கான் அவளை எந்திரிக்க சொல்லி. 3 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ எந்திரிச்சு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவள் ஜாபுக்காண்டி கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவளை டாக்டர்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோனும் அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு ரொம்பவே புலம்பி கத்திட்டு இருக்காரு. என் ஒய்ஃபை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு நான் இந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைன் போட்டுட்டு அவங்கள பார்க்கறதுக்காண்டி போகிறான். ஹீரோனோட ஃப்ரெண்டு வேணாடி இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யார்கிட்ட மேன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கா, நல்லா எவ்வளோ பெரிய அப்பாட்டக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்பவே பந்தாவா சீன் போட்டுட்டு அந்த கேஸை பார்க்கறதுக்காண்டி அவளே போகிறான். ஹீரோ அவனோட ஜாபுக்கு வரான். அந்த கேப்டன் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. என்ன நீ ஆடை செஞ்சு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அந்த ஆளை கூப்பிட்டுட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவுமே இல்லை, நான் மெடிசன் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்து சொல்கிறாரு எனக்கு மெடிசன்லாம் வேணாம், நீங்கள் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க அப்படின் போது அதுக்கு ஹீரோன் வந்து சொல்கிறான் நான் டாக்டரா நீங்கள் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அந்த ஆள் ஹீரோனை பார்த்து செம்மையாக கத்துறாரு. நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சண்டைக்கு வரா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் நடுவில் போய் அந்த ஆளை சமாதானப்படுத்தி விட்டு ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கே அந்த ஃபயர் ஃபைட்டர் டீமுக்கு ஒரு ஜாப் வந்துருக்கும். அதனால எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அந்த டீம்லேயே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு மேலே ஒரு கண்ணு, பட் அவனை கண்டுக்க மாட்டேங்கிறான். ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்டே நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறான். அங்கே போய் பார்த்தா அந்த ஹீரோன் கிட்ட சண்டை பிடிச்ச அதே ஆள் அவர் ஒய்ஃபை வச்சு அழுதுட்டு இருக்காரு. என் ஒய்ஃபை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லேடியை டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன நீங்கள் இவ்வளோ தாமதமாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கோவமாக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட கேப்டன் ஹீரோவை பின்னாடியே போய் பார்க்க சொல்றாரு. அந்த ஆள் கோவமாக போய் ஹீரோயினை தான் கொலவெளியில் தேடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட ஹீரோயினை தேடி ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்து அவரை தடுத்து விட்டு அவரை சமாதானப்படுத்தி பார்க்கும்போது ஹீரோ மூஞ்சிலே அவர் ஒரு குத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை திட்டிகிட்டே ஒரு கத்தி எடுத்து வச்சிருக்காரு. பட் ஹீரோ அகைன் அந்த கத்தியை வந்து புடுங்கும்போது அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஹீரோனோட அந்த சீனியர் டாக்டர் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் ரெஃப்ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அந்த லேடியோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ கேர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் சஸ்பெண்ட் அப்படின்னு உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு வேகமாக நெக்ஸ்ட் வீக் அந்த சர்ஜரி இருக்கே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து பார்க்குறா. அந்த ஆள் நீங்கள் ஆணியாக புடுங்க வேணாம், உங்களுக்கு அந்த நினப்பு வேற இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோனையும் அவன் ஃப்ரெண்டே வந்து ஒரு லேடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் பண்ணதுக்காண்டி அவளோட டாக்டர் லைசன்ஸை 3 இயர்ஸ்க்கு பேன் பண்ணிடுவாங்க, அதோட அவள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன் பேயை அடைஞ்ச மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட தப்பு புரிஞ்சுக்காம அந்த ஆள் தான் ஏதோ அவன் ஒய்ஃபை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாரு அந்த ஃபயர் ஃபைட்டர் நோஸை கூட அவன் சட்னி ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த லேடி வந்து சொல்றாங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான், அந்த ஃபயர் ஃபைட்டர் அதாவது ஹீரோவை கண்டுபிடிச்சு அந்த ஆள் மேல ஒரு கேஸை போடவை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் ஐஸ் வச்சுட்டு இருக்கா. இந்தாங்க காஃபி குடிங்க, இந்தாங்க டீ குடிங்க மாதிரி சிரப் பாட்டில் வச்சுட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்றான் எதுவாக இருந்தாலும் டைரக்டா சொல்லு அப்படின்னும் போது ஹீரோன் வந்து நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டை காமிக்கிறான். அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா பல்பு கொடுத்துட்றான். ஹீரோன் அவன் கிட்ட பாரு உனக்கு எவ்வளோ அடிபட்டு இருக்கா, அந்த ஆள் மேல ஒரு கேஸை போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்றான் உன் தப்பை நீ மறைக்கிறதுக்காண்டி அந்த ஆளை மாட்டி விட போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் ஹீரோயின் விடாம கேட்டே இருக்கும்போது ஹீரோ காண்டாயி திட்டிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பட் ஹீரோயின் விடாம கத்திட்டே இருக்கும்போது கொய்யால சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காண்டி துரத்துறான். ஓடிட்டேன்ல மாதிரி ஹீரோன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ நான் ஃப்ரெண்டு கிட்ட இப்போ என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றான் நான் அவனை லவ் பண்ண போறேன், அப்பதான் அவன் என் வழிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு காமிக்கும் போது இதே நான் ரோஸ் மாதிரி அவள் கேட்டு விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா ரோட்ல போயிடாத தாயே, நாய் கண்டா விடாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோயினை. இங்க கோழி கொஞ்சம் ஏற்றிட்டு வந்த ட்ரக் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து போய் கிடக்கும். ஸோ ஹீரோட கேப்டன் வந்து ஒவ்வொன்றா உட்காந்து பொறுக்கிட்டு இருக்காரு. அங்கே ஹீரோனும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு பார்த்தியா எவ்வளோ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கேட்குறேன் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு போது ஹீரோன் வந்து நானும் உன்னை ஃபாலோ பண்ணல, இந்த பக்கம் வந்தேன் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இன்ட்ரடியூஸ் ஆக பார்க்குறான். பட் அவன் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்றான் என்னாலலாம் கம்ப்ளைண்ட்லாம் தர முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னு போது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான் நம்ம 2 பேருமே டேட்டிங் போகலாமா
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு பிரிட்ஜ்ல ஏறி நின்று நான் குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் ஃபைட்டர் டீமே வந்து அவளை காப்பாத்துறதுக்காண்டி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை கண்டுக்காமலே நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் அவனை இழுத்துட்டு வந்து அவளை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஹீரோ கேட்கிறான், இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம், குதிக்கிறேன்னா குதிச்சு தோல டைம் ஆகுதுல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து அட கொலைக்காரப்பா இவ்வளவு நாளும் கொல்றதுக்கு தான் டைப் பண்ணிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் லைட்டா ஸ்லிப் ஆகி விழ போயிடா. ஹீரோ போய் பிடிச்சிக்கிறான். ஹீரோன் வந்து மூடிட்டு வேற ஏதாச்சும் பிளானை ட்ரை பண்ணிக்கலாம், இப்ப பாரு இப்படி வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி முழிக்கிறா. ஹீரோனை கூண்டோட தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. ஏன்டா பிரிட்ஜி கிட்ட வாக்கிங் போனது ஒரு குத்தமாடான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனை ஃபைன் கட்ட சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்லும் போது அந்த கேட்டோட ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடா. என் மொத்த சொத்தை விட்டா கூட இவ்வளோ வராதேடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோ கிட்ட எதுக்குடா அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவளுக்கு அதான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த போலீஸ்காரர் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்படியோ அவங்கள வந்து கவுத்துறா ஹீரோயின். ஹீரோயின் அந்த போலீஸ்காரரே நான் எப்படி ஹீரோ கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டுட்டு இருக்கா. தலைக்கு தெரியல பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரும் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பாக்குறாங்க ஒரு நோட்டீஸ் இருக்கும், ஃபயர் ஃபைட்டர் ட்ரைனிங் சொல்லிட்டு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நான் அந்த ட்ரைனிங்ல போயிட்டு உங்களோட ஃபைனை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் டே புதுசா ட்ரைனிங் வந்தவங்க எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்கிறா, நீ பானிபூரி சாப்பிடணும்னு என்ன ஏண்டி இந்த பாலடைஞ்ச பூரியில தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கா. இந்த தொல்லை இங்கேயும் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டை உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த லேடி ஃபயர் ஃபைட்டர் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் ஹீரோட ஃப்ரெண்டு மேல ஒரு கண்ணு இருக்கும்ல. எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு முன்னாடி ஒரு டம்மியை வச்சு நீ ஒரு டாக்டர் தானே இதை எப்படி காப்பாத்துவேன்னு சொல்லி காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா ஏன்டா ஒரு டம்மியை வச்சு சொல்லி காமினா அவ எப்படி சொல்லி காமிப்பா, நானே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே படுத்திருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை பண்ண வைக்கும் போது அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பண்றதுக்காண்டி போகும்போது கரெக்டா அந்த டைம் பார்த்து கேப்டன் உள்ள வந்துட்டு அங்க என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க, வாங்க ஒர்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோட ஃப்ரெண்டு செமையா கடுப்பாயிடுறா. நான் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது மட்டும் இந்த கிழவனுக்கு எப்படிதான் மூக்கு வைக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டே போறான். ஒருத்தன் பில்டிங் மேல நின்றுட்டு குதிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காண்டி அந்த டீமே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ உட்காந்துட்டு கூல் அவன் குதிப்பானா மாட்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த கேப்டன் சொல்றாரு போய் காப்பாத்து அப்படின்னு போது ஹீரோ வந்து சொல்றான் சும்மா இருங்க அவன் குதிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது கொக்கா மக்கா அவனை போய் காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மேலே ஏறி போறான். அவன் ஹீரோ பார்த்தோன்னா நீ போனே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எவ்வளவோ பேசி பார்க்கறான். அவன் கேட்காம நீ போ இல்லைன்னா நான் குதிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் போற மாதிரி போயிட்டு வேகமா ஓடி வந்து அவனை பிடிச்சிட்டே கீழே குதிச்சிடறான். குதிச்ச ஷாக்ல அவன் பப்பரப்பான்னு படுத்திருக்கான். அவன் ஃபேஸ்ல ஒரு ஆடல. ஹீரோ கிட்ட கேட்கறான் நீ எப்பவுமே இப்படி தானே லைஃப்ல ரிஸ்க் எடுத்துட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அந்த கேப்டன்ட்ட நாங்கெல்லாம் புதுசா வந்திருக்கோம், எங்களுக்குலாம் வெல்கமிங் பார்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஆமாமா எங்களுக்கு பார்ட்டி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறான். அவரும் சரி ஓகேன்னுறாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு எனக்கு டைம் இல்ல மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே அந்த பார்ட்டியில உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட நீ டாக்டர் தானே அப்படியே இந்த ஜாப்க்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கம் பிளேட்டை திருப்பி விட்டோன்னா ஹீரோயின் பெரிய பில்டப்பா விட்டுட்டு இருக்கா. எங்க ஹாஸ்பிட்டல்ல ரெட் கிராஸ் இருக்கு, அதுல நாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம், ஆப்பிரிக்கால ஹெல்ப் பண்ணணும், அமெரிக்கால ஹெல்ப் பண்ணணும், என் கிறகம் இங்க வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் கேட்டு அடிச்சு விடு காசா பணமான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்ட்டி முடிச்சு எல்லாருமே டாக்ஸில ஏத்தி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ நான் ஃப்ரெண்டு கிட்ட நீ அந்த ஏரியா தானே போகணும், போ கிளம்பு காத்து வரட்டும் மாதிரி கிளப்பி விட்டுறா. அவளும் வந்து போகாத ஊருக்கு வழி சொல்லி விடுறாளேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறா. அதுக்கப்புறம் சொல்றான் உன் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே அவளும் ஏறி போறா. ஹீரோ கிட்ட நான் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் முடியாது கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவை திட்டிட்டே அவன் நடந்து போயிட்டு இருக்கா. திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே பயந்துடுறான். அதுக்கப்புறம் அவளை உப்பு முட்டை தூக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். ஹீரோன் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பாக்குறா. முழிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஹலோ மிஸ்டர் நான் கண்ணை முழிச்சு 1 hour ஆகுதுல மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கல்யாண கறி இப்பவாச்சும் இறங்குறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டே இறக்கி விட்டுட்டு இருக்கான். ஹீரோ கேட்கறான் நீ ஏன் இப்படி மயங்கி விழுந்துட்டே இருக்கா அப்படின்னு போது ஹீரோன் வந்து அது ஜஸ்ட் ரெஸ்ட் நாடி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் சரிவா ட்ரிங்க்ஸ் அடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோக்கு ட்ரிங்க்ஸா ஊத்தி விட்டுட்டு இருக்கா. எவ்வளவு குடிச்சிட்டு இருக்கா. அந்த பார்லயே ஹீரோ ஒருத்தனை பாக்குறான். அவன் 2 பொண்ணுங்க கூட கடலை போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பொறுக்கலை வேகமா போயிட்டு அவங்களே உத்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றான் நீ எதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றனால உனக்கு கிடைக்கவே மாட்டேன், லவ் பண்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அந்த பையன் கிட்ட இந்த ஸ்டூல தான் உத்து பார்த்திருப்பான் போல இருக்கு. அதையே கட்டி பிடிச்சிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோ ஏதோ கிண்டல் பண்ணும்போது 2 பேருக்குமே ஃபைட் ஆயிடுது. 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து தடுக்க பாக்குறான். அந்த பையன் ஹீரோயினையும் பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஹீரோ அந்த 2 லேடிஸ் கூட குழாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓடி வந்து அந்த பையனோட காதை கடிச்சு பிச்சு எடுத்துடுறா. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினும் போலீஸ் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்பவும் ஹீரோ
ஹீரோ அந்த கட்டி பிடிச்ச ஸ்டூலை விடவே இல்லை, அதே இருக்க பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் ஹீரோன் கடிச்சதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து போலீஸ்கார்ட்ட கொடுத்துட்டு ஹீரோன்ட்ட வீராப்பா பேசிட்டு இருக்கான், உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ்காரர் அவனை பொடனிலே வந்து போடுறாரு. ஏன்னு பார்த்தா இம்மாந்துண்டு காயத்துக்கு 18 வீக் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல எழுதிருக்கோம். அதை பார்த்துட்டு விடுவாரா, அவர் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு அவனை. இங்க ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஸ்டூலை பறிக்கிறதுக்காண்டி ஒரு கூட்டமே போராடிட்டு இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்துட்டு டேபிள் மேல குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துட்டு ஏதோ வித்த காமிச்சிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனே கலவரம் ஆயிடுது. ஒருத்தவங்களை பிடிச்சு அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோட கேப்டன் வந்து அடைச்சே இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ பெயில் எடுக்க வந்திருப்பாரு. அவங்க எல்லாருமே சொல்றாங்க ஹீரோவை மட்டும்தான் எங்களால வெளியில விட முடியும், ஹீரோனை விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட ஹீரோ அந்த ஸ்டூலை விடவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவன் ஒய்ஃப் கூட இருந்த ஞாபகம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி ஒரு ஸ்டூலை வந்து உடைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. அதனால ஹீரோ அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் ஹீரோ அந்த ஸ்டூலை விடவே மாட்டேங்கிறான். அவன் ஒய்ஃப் கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவன் கண்ணை முழிக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு அவன் முன்னாடி மூஞ்சியை காட்டிட்டு நிக்கிறான். அத்தாடி பேய்ன்ற மாதிரி ஹீரோ பயந்துறான். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டூலை பார்த்துட்டு இது என்ன ஸ்டூலு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது, அட பாவி, இதை வச்சுட்டா நைட்டு ஃபுல்லா கலவரம் பண்ணிட்டு இப்போ இது என்னன்னு கேட்குறியாடா பாடி சோடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கத அவன் ஃப்ரெண்டு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காண்டி ஹீரோ கிளம்பி போறான். ஹீரோயின் ஜெயில இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஜெயில பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இல்ல, அங்க கடி வாங்கினவன் தான் அங்க உட்காந்துருக்கான். கடி வாங்கினவன் ஜெயில உட்காந்துருக்கான். கடிச்சவ நல்லா விருந்து சாப்பிட்ற மாதிரி போலீஸ்காரர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவளை கூப்பிட்டு கார்ல வந்துட்டு இருக்கான். அந்த கார்ல ஒரு டாலர் மாதிரி தொங்க விட்டுருப்பான். அதை ஹீரோனை எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். அங்க பாரு காக்கா மாதிரி அவனை ஏமாத்திட்டு அந்த டாலரை எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு பொண்ணு போட்டோ இருக்கும். இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஹீரோயின் விடாம இது யாரு, உன் லவ்வரா, வைஃபா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டே வந்துட்டு இருக்கா. கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வந்துடுது. உடனே ஹீரோ சடன் பிரேக் போட்டுறான். அவன் போட்ட பிரேக்ல ஹீரோனுக்கு அடிபட்டுருது. அவன் மூக்குல இருந்து தக்காளி சட்னியா ஊத்த ஆரம்பிச்சிருது. அட பாவி, இப்படி கொல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கான். ஹீரோ அந்த காரை சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் விடாம அவனோட லைஃபை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், உனக்கு ஒரு நல்ல பர்சன் லைஃப் பார்ட்னரா அமையும், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றான், என்னோட அம்மாவும் சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நானுமே ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனுக்கு கால் வருது. ஹீரோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து முழிக்கிறான். இவ்வளவு நேரம் அப்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாயிரான். அதுக்கப்புறம் அவளை தரன்னு இழுத்து நடு ரோட்ல விட்டுட்டு நடந்தே வா, உனக்கு அதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடான். அவளோட பேக் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோனை துரத்தி அடிச்சிட்டு இருக்கா. உன்னாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அசிங்கப்பட்டு நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்துட்டு எதுவா இருந்தாலும் பேசி தித்துக்கலாம், பேச்சாவே இருக்கட்டும் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோக்காண்டி ஹீரோயின் ஃபுட் செஞ்சு வந்து கொடுக்குறா. பட் ஹீரோ அந்த பிளேட்டை குப்பையில போட்டுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேட்டை எடுத்து ஹீரோயின் நீட்டுறா. அதையும் குப்பையில போட போகும்போது அந்த கேப்டன் அங்க வந்துட்டு கல் நெஞ்சக்காரன் ஒரு வாயாச்சும் கொடுக்குறானா பாருன்னு சொல்லிட்டு குறுகுறுனே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் திட்டுறாரு. ஒரு சாப்பாட்டோட மதிப்பு உனக்கு தெரியுதா அப்படின்னு போது ஹீரோ வந்து சொல்றான், உங்களுக்கு வேணும்னா டைரக்டா கேளுங்க அப்படின்னு போது அவரும் வேகமா ஆமாமா எனக்கு வேணுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. அவர் அந்த பிளேட்டை வாங்கி தான் வச்சிருப்பாரு. பட் எல்லாருமே அந்த பிளேட்ல இருக்க சாப்பாடை ஃபுல்லாமே காலி பண்ணி முடிச்சிடுறாங்க. அட பாவீங்களா, ஒரு வாயாச்சும் கொடுத்தீங்களாடா எனக்குன்ற மாதிரி அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஒரு பில்டிங்ல கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஃபைட்டர் டீமே அங்க போகுது. ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன், ஹீரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாருமே அந்த ரூம்ல போய் செக் பண்றதுக்காண்டி போறாங்க. பவர் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அந்த கேஸை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேஸ் ரொம்பவே ஃபாஸ்டா வந்து ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சு விட்டுருது. அவன் தூக்கி எறிஞ்சு ஒரு கட்டையில போய் அடிபட்டு அவன் கீழே விழுந்துடுறான். ஹீரோ கூட்டிட்டு ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் அந்த கேஸை அடைக்க முடியாம உட்காந்து அடைச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இப்பதான் அம்சமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நானே இங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கேன், உனக்கு இந்த டைம்ல இந்த காமெடி வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டை வந்து பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கும், ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோ வந்து ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு அந்த பைப்பை அடிச்சு உடைச்சு அந்த கேஸ் லீக் ஆகுறதை எப்படியோ தடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அவனுக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹீரோனும் அவளோட பேக்கை பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது அவளுக்கு மயக்கமா வந்துடும். எல்லாருமே அவங்க வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து நோட் பண்றான், ஹீரோனோட சீட்ல ஹீரோயின் இல்லை. ஸோ அவனோட ஃப்ரெண்டு வண்டியில வந்துட்டு ஹீரோயின் வராளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அங்கேயும் ஹீரோயின் இல்லை அப்படின்னோட அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே ஹீரோ அவனோட வண்டியை திருப்பிட்டு வரான். ஹீரோயின் அந்த ரூம்லயே மயங்கி கிடக்குறா. ஹீரோ வந்து பார்த்து அவளை தூக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பவரை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதனால அந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ரூம் ஃபுல்லாமே வந்து கேஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடுது. ஹீரோனும் முடிச்சு பாக்குறா. ஹீரோ ஃபோனுக்காண்டி
மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சிக்னலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2 பேராலையுமே குளிர் தாங்க முடியல. ஹீரோயின் வந்து டாக்டர் நாடி குளிர போக்குறதுக்காண்டி ஏதோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு பண்ண சொல்லும்போது அவன் சொங்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் மொல்ல காலுக்கு வலிக்க போகுது, சீக்கிரமா ஓடுடா பக்கி பயலே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. ஹீரோட ஃப்ரெண்டா அந்த நர்ஸ் செக் பண்ணிட்டு நல்லா தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையில அவன் டாக்டர் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கேப்டனை டாக்டர் செக் பண்றேன்ற பேர்ல போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உன் மண்டையிலே போட்டுருவன் டாக்டர், ஒழுங்கா செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா கிளம்ப எழுந்திருக்கிறான். அப்ப அந்த நர்ஸ் பட்டுன்னு அவனை அடிக்கும் போது அவன் திருப்பி அந்த நர்ஸை அடிச்சிடறான். அடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது அந்த நர்ஸ் இவன் லூசா இல்ல நம்ம லூசா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனும் குளிர் தாங்க முடியாம ரொம்பவே நடுங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மயங்கி விழுந்துறா. அந்த பயத்துல ஹீரோ வந்துட்டு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் முடிச்சு பார்த்துட்டு சும்மா லொலாய்க்கு தான் பண்ண, பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உண்மையிலே மயங்கி விழுந்துடுறா. அவளை காப்பாத்துறதுக்காண்டி ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேருமே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த டீம் வந்து பார்க்கும்போது 2 பேருமே மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் 2 பேருமே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட மடியில படுத்துட்டு ஹீரோ பத்தியே பேசிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் பத்தி தான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்றா, நீ தான் அவளை ஹக் பண்ணிருக்கா, ஸோ நீ தான் அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஹாய் சொல்றான். அவனும் ஹாய் சொல்ல வரான். பட் அவனோட கெத்து சொல்ல விட மாட்டேங்குது. அங்கேருந்து போயிடுறான். அந்த இடத்துக்கு அந்த கேப்டன் வந்துட்டு ஹீரோனுக்கு ஹாய் சொல்லும்போது கிளவான்ற மாதிரி ஹீரோயின் வந்து திரும்பிக்கிறா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அடிபட்டிருக்கும், அதனால ஹீரோயின் கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. கட்டு போட்டு அவள் கிளம்பி போகும்போது மயங்கி விழுந்துடுறா. இவளுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்றா, எனக்கு பீச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அவள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அவள் மூஞ்சில குச்சி விட்டு ஆட்டிட்டு அவள் எந்திரிச்சோன்னா இவனும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே இறங்கி போய் அந்த பீச்சை பார்த்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட கேட்குறா, நீ இருக்கு டாக்டர் ஆனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவளோட ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட அப்பாவுக்கு டியூமர் இருந்திருக்கும், பட் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம இருந்திருக்கும், அவங்க கிட்ட மணி இல்லைன்னாடி, அதனால அவங்க அப்பா இறந்துருப்பாரு. இதெல்லாமே சொல்லி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றா. இதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றா. 2 பேருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவனோட ஒய்ஃபை மீட் பண்ண ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு ஹீரோயின் வந்து அவன் ஒய்ஃப் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுது. குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ ஏன் என்னை விட்டு போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் தேடுறான். அவன் சுத்தி முத்தி பார்த்து அவனோட ஒய்ஃபை தேடிட்டு இருக்கான். ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். தூங்கும்போது கூட அவன் ஒய்ஃபோட பேரை சொல்லி அவளை நினைச்சு அழுதுட்டே தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் படுத்துக்கிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே 2 பேருமே எந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொமான்டிக் மூட்ல இருப்பா போல இருக்கு. ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிடுறான். 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ மேல சாஞ்சிட்டு அவன் உடம்புல இருக்க காயம் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஒவ்வொரு காயம் ஒவ்வொரு இன்சிடென்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயினும் சிரிக்கிறா. 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்கிறா. அவனோட லைஃபை ரிஸ்க் எடுத்து அந்த ஜாபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்டா போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கும் போது ஹீரோனை கொண்டு போய் ஒளிய வச்சுட்டு அவன் போய் பாக்குறான். ஹீரோன் கூட ஒரு ஆள் சண்டை போட்டார்ல, அவரோட ஒய்ஃப் இப்ப கோமால இருக்கும்போது அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டொனேட் பண்ண சொல்லி டாக்டர் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து வேற வழி இல்லையா என்னோட ஜாபை நான் காப்பாத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு நாளைக்கு அவளுக்கு பர்த்டே, அவ உயிரோட இருக்கும்போது நான் எதுவுமே பண்ணதில்லை, இப்போவாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கா. ஏதோ புலம்பிட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்கறான் என்னாச்சு அப்படின்னு போது அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்றான் அந்த லேடி கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவளை தரன்னு இழுத்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஹீரோ அந்த ஆள்கிட்ட நீ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா அவர் என் மேல கேஸ் போட்டிருக்காரு, என்னால எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்து சொல்றான் நீ தான் உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிருக்க, நீ தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா நீ சாரி கேட்கலன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து என்னாலலாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அவளோட அப்பா பிக்க வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் அவனோட ஒய்ஃப் பிக்க வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் அவனுக்கு ஞாபகம் வருது, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காண்டி ஹீரோ ரொம்பவே போராடிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிளட் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல ஹீரோ கையை வச்சு மறைச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ரொம்பவே சீரியஸா
இருக்காங்க அப்படின்னு. ஹீரோ கிளம்ப போகும்போது அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு வந்து சொல்றா, நீ இப்போ இந்த பொண்ணு மேல இருந்து கை எடுத்துட்டுனா அவ செத்துருவா அப்படின்னு போது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே கத்திட்டு இருக்கான். என் வைஃப் கிட்ட எப்படியாச்சும் ஆம்புலன்ஸ் அனுப்பி அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஆள்கிட்ட சாரி கேட்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அந்த ஆள் ரூமுக்கு முன்னாடி எல்லாருமே பரபரப்பா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் உள்ள போயிட்டு ரூமை பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் டோர் உடைச்சு பார்க்கும்போது அந்த ஆள் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. எல்லாருமே ஓடி போய் அவரை பிடிச்சி கீழே இறக்கி பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் பீட்டே இல்லை. ஹீரோயின் அவரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஷாக் எல்லாம் கொடுத்து பார்க்குற எந்த யூஸுமே இல்லை. அதனால வோல்டேஜை கூட்டிகிட்டே இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு ஹீரோனை தடுத்துடுறா. பட் ஹீரோயின் நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவளும் ட்ரை பண்ணி பார்க்குறா. ஹார்ட் பீட் வந்துடுது. இப்போதான் ஹீரோனுக்கு உயிரே வருது. அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போகிறான். ரயில்வே ட்ராக்ல ஏதோ ஆக்சிடென்ட் சொல்லிட்டு அந்த ஃபயர் ஃபைட்டர் டீமே கிளம்பிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிறாங்க. என்ன எதுவுமே பேசாமல் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு கார் இருக்கும். அதுக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருப்பா. அவளை காப்பாத்துறதுக்காண்டி அந்த கேப்டன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ட்ராக்ல ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் கிட்ட அவர் கேட்குறாரு, இந்த பொண்ணை காப்பாற்ற ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த ட்ராக்ல இருக்க இன்னொரு கார் வெடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால எல்லாருமே அதை பார்க்கறதுக்காண்டி கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்டோடனே ஹீரோக்கு மனசே வரல அவளை விட்டு போறதுக்காண்டி. அதனால தனியா போராடிட்டு இருக்கான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காண்டி. அந்த ட்ராக்ல ட்ரெயின் வர ஹீரோ அங்கேருந்து வர சொல்லி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. பட் ஹீரோ கேட்காம அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஃபைட்டர் டீமே அங்கே போயிட்டு அந்த கார் அந்த ட்ராக்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ அந்த காரை ட்ராக்ல இருந்து வெளியில எடுத்துடுறாங்க. ஹீரோ அந்த ட்ரெயின் வர சைடில் இருப்பான். ட்ரெயினும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு இருக்கு. ஹீரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடறான் அதுல இருந்து. ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி ஹீரோயின் வரா. ஹீரோ வந்து சொல்றான், இதுவரை உன்னை டாலரேட் பண்ணதே போதும், இனிமேட்டு என்னால் முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, எனக்கு ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சும் நான் லவ் பண்ணேன். பட் இப்படிதான் முடியும்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது ஹீரோ எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அந்த கேப்டன் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கேப்டன் வந்து சொல்றாரு, ஹீரோயின் தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ நான் ஃப்ரெண்டு கிட்ட தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி போகும்போது ஹீரோயின் மயங்கிடுறா. ஸோ ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்றாங்க. ஹீரோனுக்கு பிரெயின்ல டியூமர் இருக்குன்றது தெரிய வருது. அதனால அவளுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ அந்த ஆள் கிட்ட சாரி கேட்கறதுக்காண்டி போறா. அந்த ஆள் வந்து சொல்றாரு, நீ தான் என்னை காப்பாத்தினு கேள்விப்பட்டேன், சாவை பார்த்த பிறகுதான் எனக்கு லைஃபை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ என் ஒய்ஃபுக்கு பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன், என்னால மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆர்கன் எல்லாத்தையுமே வந்து நான் டொனேட் பண்றேன், நீ தான் இதை ஆரம்பிச்சு வச்சா, நீயே இதை முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோயினும் ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்கா. அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு இன்னைக்கு நான் சீக்கிரமே போகணும், என்னை அலைன்ஸ் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகும்போது ஹீரோ அவளை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனை லவ் பண்ணுறான், நான் அவனோட ஃபீலிங்ஸ் அவனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அதை நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பல்பு குடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவள் போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் இவளை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு கும்பலோட போய் கும்மி அடிக்கவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் தான் பக்கி போகிறோம், அப்படியே மண்டை சின்ன பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவளும் ரிட்டர்ன் வந்துடா. ஹீரோ கிட்ட வந்து உனக்காண்டி யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோ வெளியில போய் பார்க்குறான். ஹீரோயின் தான் அங்கே நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டே ஒரு சர்ச்சுக்கு வராங்க. ஹீரோயின் வந்து சொல்றா, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு இப்பதான் புரியுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னதான் என்னை பத்தி நினைச்சாலும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் போக போறேன், நீ உன் லைஃப்ல வந்து நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், சப்போஸ் அப்படி வந்தேன்னா எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி விடுது மாதிரி என்னை விட்டு எங்கேயாச்சும் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவள் அழுதுகிட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஃபைட்டர் டீமுக்கு ஒரு ஜாப் வந்துடுது. எல்லாருமே போய் பார்க்குறாங்க. ஒரு பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் அந்த பொண்ணு 3 பேருமே உள்ளே அனுப்பிச்சு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. ஒரு ஆள் வாழ்க்கையில் மாட்டியிருக்காரு. அவரை இழுத்து எப்படியாச்சும் வெளியில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் மெஷின் யூஸ் பண்ணாலும் அவரால் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு நியூஸ் சொல்லும்போது கேப்டன் அவரை அப்படியே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, என்ன பண்ண போறீங்க, இப்படியே விட்டுட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு.
லாஸ்டா என் ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்றாரு. அவரோட ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு வர லேட் ஆகும், எனக்காண்டி வெயிட் பண்ணாதீங்க, சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வலி எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அவர் சொல்றாரு, நான் வாழணும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே ஹீரோ நான் அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது, நம்ம கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போய் அந்த ஆள்கிட்ட வந்து கேட்குறா, ப்ளீஸ் உங்க டெசிஷன் எப்படியாச்சும் மாத்திக்கோங்க அப்படின்னும் போது அவர் இல்லை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோ சொல்றா, நான் வெளில வந்தா அந்த ஆள் கூட தான் வருவேன், நீங்க 2 பேருமே கிளம்புங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி வெளில வராங்க. அந்த கேப்டன் ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறதுக்காண்டி அவர் போக ட்ரை பண்றாரு. பட் அவங்க 2 பேருமே இவரை தடுத்துட்டு ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் சரியா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வாங்கின ப்ராமிஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. அவள் சொல்லியிருப்பான், உன்னோட லைஃபை ரிஸ்க் எடுத்து எந்த ஜாபையுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ஹீரோனோட லவ் அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு மெஷினை யூஸ் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த ஆளை இழுத்து வெளியில கொண்டு வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு இருக்கும்போது ஃபுல் பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுது. அதுல ஹீரோவும் மாட்டிக்கிறான். எல்லாருமே ஹீரோ இறந்துட்டாங்கன்னு நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் சர்ஜரிக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா. அப்பதான் அந்த நியூஸ்ல வந்து சொல்லுவாங்க, ஹீரோ அந்த பில்டிங்ல மாட்டிக்கிட்டான், அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் வண்டியை திருப்ப சொல்லிடுறான் அந்த இடத்துக்கு. ஹீரோவையும் அந்த ஆளையும் தேடுறதுக்காண்டி அந்த டீம் உள்ள போகுது. அந்த ஆளை பார்த்தோன்னே எங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவருக்கு கீழே தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். அவனை தூக்கிட்டே போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இங்க ஹீரோயினும் ஹீரோட போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். பட் ஹீரோட கனவுல ஹீரோன்னு இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அந்த ரணகாலத்திலயும் அவனுக்கு ஒரு கிளுகிழுப்பு கேக்குதான். ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண் முழிச்சு பார்த்துட்டு எந்திரிக்கும் போது 2 பேருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கீழே இறங்கி போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் ஹீரோனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போறான். ஹீரோவை ஏத்திட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிராஃபிக்ல மாட்டிருக்கோம். அந்த கேப்டன் ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. சீக்கிரம் வண்டி எடுங்கடா, அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இவன் யாரா வண்டியில இருந்து கலந்து போற சில்லு மாதிரி ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஹீரோ நான் ஓடிய போறேன், நீங்க எல்லாருமே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கான் ஹீரோனை தேடிட்டு. இங்க ஹீரோனும் டிராஃபிக்ல மாட்டிருப்பா. அதனால காரை விட்டு இறங்கி அவளும் ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோவை தேடி. ஹீரோ அவளோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோ நாங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். லாஸ்ட்ல 2 பேருமே பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் மேல ஏறிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிறா. 2 பேருமே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமே அங்க வந்துட்டு 2 பேருமே சந்தோஷமா இருக்கதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஹாப்பியா என்னோட லைஃபை காப்பாத்துறதுக்காண்டி கிளம்புறாங்க. இதோட இந்த ஃபிலிமை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.